எஸ்டிமேட் தான் கரெக்ஷன் போயிட்டு. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் அப்பாரண்ட் மெத்தட். என்ன அப்பாரண்ட் வேணும்? என்னது? பியூரட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பியூரட். அடுத்து பிப்பெட். அடுத்து கோனிக்கல் பிளாஸ்டிக். இது போர்சிலின் டைல்ஸ். இது பியூரட் ஸ்டாண்ட். பியூரட் ஸ்டாண்ட். அடுத்து ராப்பர், வாஷ் பாட்டில். அடுத்து கோனிக்கல். ஆல்ரெடி சொல்றோம் இல்லையா? ஸோ இதான் வால்யூமெட்ரிக் அனலைசிஸ்க்கு தேவையான அப்பாரட்டஸ் ரெக்யூர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைட்ரேஷன் 1 என்னது? டைட்ரேஷன் 1 வால்யூம் இது K1 வெர்சஸ் ஸ்டாண்டர்ட் எப்படி கரெக்டா பண்ணி சொல்லிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம்? பியூரட் எடுத்து வாட்டர் வச்சு என்ன பண்ணுவோம்? வாட்டர் வாஷ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி செஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி செஞ்சுட்டு அப்படியே வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து என்ன பண்ணிருக்கோம்? அப்படியே ஒட்டி இருக்கும். ஸோ அதுதான் எப்பயுமே என்ன பண்ணணும்? நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுவோம்? வாட்டர் வாஷ். வாட்டர் வச்சு என்ன பண்ணுவோம்? ரீனிஷ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ உங்க பிளேஸ்லேயே வாட்டர் வாஷ் வாட்டர் இருக்கும். அது வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? வாட்டர் வச்சு என்ன பண்ணுங்க? நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் செய்றீங்கன்னா செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க? அப்படியே வச்சு போயிடுவாங்க. அதுக்கான சொல்யூஷன் அதுலேயே நம்ம ஒட்டி இருக்கும். நீங்க அப்படியே ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வராது, தப்பா வரும். புரிஞ்சா? ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? வாட்டர் வச்சு நல்லா பொறுத்தவரைக்கு இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? வாட்டர் வாஷ் பண்ணிக்கணும். சரியா? ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பியூரட் என்ன சொல்யூஷன் எடுக்கணுமோ சொல்யூஷன் எடுக்கிறோம். லிங்க் K1. ஸோ அதை வச்சு ஒரு தடவை என்ன பண்ணிக்கலாம்? கொஞ்சமா எடுத்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்காக நம்ம வேல்யூ வந்து கரெக்டா வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணோம்? அப்பாரட்டஸ் வந்து எவ்வளவு நீட்டா இருக்கும் நமக்கு ரீடிங்கும் என்ன பண்ணும்? கரெக்டா வரும். ஸோ அப்படி என்ன பண்ணும்? கொஞ்சமா எடுத்துட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணும்? எல்லா பக்கமும் வாஷ் ஆகும். கடைசி வரை கொண்டு வந்து சரியா? பியூரட்ல ரீடிங் இருக்கும். மெஷர்மெண்ட் வந்து 50 ml. ஸ்டார்டிங் வந்து இங்க 0. 50 வந்து எதுவரை 50. ஆக்சுவலா வந்து 50 வந்து இதுவரை தான் இருக்கும். ஆக்சுவலா என்னது 50 வரைய இதுவரை தான் இருக்கும் ரீடிங். ஆனா நம்ம எதுவரை ஃபில் பண்ணணும்? 50 mlங்கிறது இந்த டிப்பு. இந்த டிப்பு வரை சேர்த்து என்னது? 50 ml. சரியா? இது எப்பவுமே ஒண்ணுது. இந்த நாப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறது? என்ன பண்ணிக்கலாம்? பணல மேல வைங்க. K1 அப்புறம் ஃபில் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிடுங்க. கீழே வந்து க்ளோஸ் பண்ணிருங்க. மறந்துட்டு கீழே தொலைஞ்சு போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க? K1 அப்புறம் ஃபில் பண்ணுங்க. சரியா? கொஞ்சம் எக்ஸஸாவே என்ன பண்ணுங்க? ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க? பணல வெளியே எடுத்துட்டு ஓகேவா? ஸோ இப்போ நான் எக்ஸஸாவே என்ன பண்ணிருக்கேன்? 0க்கு மேல வரைய ஃபில் பண்ணிருக்கேன். எதுக்கா அப்படின்னா நமக்கு இந்த டிப் வரைய சேர்த்து என்னது 50 ml. ஓகேவா? ஸோ நிறைய பேர் காமனா பண்ற மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க? அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்க? ஊத்திட்டு அப்படியே என்ன பண்ணுவோம்? ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அப்போ இந்த கீழே உள்ள ரீடிங் எல்லாம் நமக்கு சேராது. சரியா? அதுக்காக என்ன பண்ணா இதை வந்து என்ன பண்ணுவோம்? ஓப்பன் பண்ணி விட்டு மேல வரைய 0 வரைய என்ன பண்ணுவோம்? கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். சரியா? இப்போ நமக்கு இந்த டிப் வரைய வந்து ஃபில் ஆயிட்டு மேலே எங்க இருக்கு? 0 வரைய ஃபில் பண்றோம். ஸோ இது எல்லாம் சேர்த்து என்னது? 50 ml. ஸோ இப்போ பியூரட்டா என்ன பண்ணுவோம்? ஃபில் பண்ணி என்ன பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? ஸ்டாண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து என்ன பண்ணணும்? 20 ml என்ன பண்ணணும்? ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ எதில் ப்ரிப்பேர் பண்ணா என்ன பண்ணணும்? கோனிக்கல் பிளாஸ்க்கு. ஸோ எந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுனால என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. என்ன ரீசன் முன்னாடி சொன்னேன். பிஃபோரா செஞ்சவங்க செஞ்சுட்டு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. ஓகேவா? அதனால ஒரு வேலைக்கு 2 தடவை என்ன பண்ணுவேன்? வாட்டர் வந்து கீழே குத்திட்டு அதுக்கப்புறம் என்னது? பிப்பட். சரியா? ஸோ அந்த பிப்பட் அப்படிங்கிறது என்னது? எவ்வளோ ml சொன்னோம்? 20 ml. அந்த 20 mlங்கிறது
எது வரையா அப்படின்னா எது வரையா இங்க ஒரு சர்க்கிள் இருக்கும், இந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு லைன் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த லைன் வரையதான் என்னது 20 mm. ஸோ இந்த லைன்ல எக்ஸாக்டா என்ன பண்ணும், பிப்பட் பண்ணி நிப்பாட்டணும். பிப்பட் ஹேண்டில் பண்றது நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். என்ன பண்ணும், இந்த இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பார்க்க என்ன பண்ணுவோம், இப்படிதான் வரும் கை எடுத்த உடனே ஸ்டார்டிங்ல. ஏன் இப்பதான் ஃபர்ஸ்ட் செய்யணும் அப்படின்னா கை இப்படிதான் வரும். ஆனா இப்படி பண்ணக்கூடாது. இந்த 2 ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இந்த 2 ஃபிங்கர் இப்படி வச்சுட்டு இந்த ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணணும். அந்த கையை வந்து என்ன பண்ணக்கூடாது, ஈரமா இருக்கக்கூடாது. ஈரமா இருந்தா சொல்லிச்சு நிக்காது, இறங்கிட்டே இருக்கும். சரியா? அதனால என்ன பண்ணுங்க, டவல் வச்சு நல்லா கையை வந்து நல்லா தொடச்சிட்டு, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் அது எஃப்ஏஎஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஏ பாட்டில் கொடுப்பாங்க. அதை வந்து எடுத்து 20 mm ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. எப்படி பிடிக்கிறேன் பாருங்க. இன்னொரு சரியா பாருங்க. இப்ப 20 mm கரெக்டா எடுத்துக்கலாம். இல்ல என்ன பண்ணிருக்கேன், சர்க்கிள் வந்து இங்க இருக்கு, சர்க்கிள் வந்து இங்க இருக்கு. அப்ப மேல வரைய எடுத்திருக்கேன், அப்ப தப்பு. அப்ப என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அந்த வச்சு என்ன பண்ணுங்க, லேசா ஃபிங்கரை மூவ் பண்ணீங்கன்னா லேசா தான் மூவ் பண்ணணும். டக்குன்னு ஓட்டிங்க என்ன பண்ணணும், சொல்லி இறங்கிடும். மறுபடியும் என்ன பண்ண வேண்டியிருக்கணும், ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். லேசா கையை என்ன பண்ணீங்க, மூவ் பண்ணீங்கன்னா இறங்கதான் சொல்லிச்சுன்னு இறங்கும். ரைட். இப்போ வந்து கரெக்டா என்ன பண்ணிருப்போம், 20 mm என்ன பண்ணிருப்போம், ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். சர்க்கிள் நிக்குது. சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, இந்த கோணில் பார்த்து என்ன பண்ணுங்க, முதல்ல வாஷ் பண்ணி வாட்டர் வச்சு என்ன பண்ணுவீங்களா, வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு இதுக்கு நல்லா உள்ள விட்டுட்டு என்ன பண்ணுங்க, கையை மேலே எடுத்தீங்க, தருன்னு இறங்கும். சொல்லிச்சு இறங்கா. இந்த பல்பு கிட்ட வந்து ஸ்லோவா இறங்கும். ஏன்னா நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது மேலே என்ன பண்ண முடியாது, கல்வி வந்துடக்கூடாது. அந்த பல்பு வந்து ஸ்லோவா என்ன பண்ணுங்க, இறங்கும். சரியா? சரி. இப்ப 20 mm என்னது எஃப்ஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அடுத்து என்ன ஆட் பண்ணணும், 2N எவ்வளவு 20 mm வந்து என்ன பண்ணணும், இது வந்து ஆட் பண்ணணும். சரியா? ஆட் பண்றதுக்கு தனியா வந்து ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க லேப்ல, நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அங்க வச்சிருக்கேன். அது வந்து ஒரு டெஸ்ட் டியூப், அதுல வந்து நம்ம மோந்து ஊத்துங்க. ஓகேவா? இது வந்து நிறைய 2N H2SO4 டெஸ்ட் போர்டு வச்சு நம்ம ஒரு டெஸ்ட் வச்சிருக்கேன். உள்ள விட்டீங்கன்னா நம்ம ஒரு டெஸ்ட் டியூப் அப்ராக்சிமேட் தான் இது வந்து. சரியா? அப்ராக்சிமேட்னா ஒரு டெஸ்ட் டியூப் வந்து ஆட் பண்ணிருங்க. என்ன ஆட் பண்ணிருக்கோம், 20 mm 2N H2SO4 ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து என்ன பண்றோம், டைட்ரேஷன் பண்றோம். சரியா? டைட்ரேஷன் பண்றதுக்கு காமனா என்ன பண்ணுறோம், எந்த கை பிடிக்கிறதுங்களா, நிறைய பேர் சொன்னீங்க இல்லையா? ஸோ நல்லா பாருங்க, இந்த 3 ஃபிங்கர்ஸ் தான், இந்த 3 ஃபிங்கர்ஸ் தான். இந்த 2 ஃபிங்கர்ஸ் வந்து அடியில இருக்கணும். புரியுதா? இந்த நேப்புக்கு அடியில. இந்த விரல் இப்படி வந்து முன்னாடி வந்துடணும். சரியா? ஸோ அப்ப இந்த 3 ஃபிங்கர் தான், இந்த 2 ஃபிங்கரு இந்த நேப்புக்கு அடியில, இந்த ஃபிங்கர் வந்து நம்ம முன்னாடி வந்துடணும். சரியா? ரைட். இப்போ வந்து கொஞ்சம் இனிமே என்ன பண்ணணும், ஓபன் பண்ணி விடுறேன். நம்ம ஓபன் பண்ணி விடும்போது அந்த சொல்யூஷன் வந்து டைரக்டா என்ன பண்ணுங்க, கோனில் பிளாஸ்ல இருக்கக்கூடிய சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுங்க, ஓபன் பண்ணிட்டுங்க. சரியா? ஓவர் டிராப்பா ஓபன் பண்ணிட்டு என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட் ஸ்டேபிள் இந்த மாதிரி என்ன பண்ணணும், கான்ஸ்டன்டா என்ன பண்ணிட்டே இருக்கணும், ஷேக் பண்ணிட்டே இருக்கணும். கரெக்டா எங்க ஒரு சொல்யூஷன் இந்த கேம் ஓப்பன் சொல்யூஷன் எங்க உள்ளது, கரெக்டா அந்த கோனில் பிளாஸ்ல இருக்கக்கூடிய சொல்யூஷன் உள்ளது. சைட்ல படவே கூடாது. சைட்ல பட்டுச்சுன்னா அது எங்க ஒட்டிக்கணும், கோனில் பிளாஸ்ல ஒட்டிக்கணும். அது வந்து இதுல வராது, ரீடிங்ஸ்ல சேராது. எனக்குமே இங்க பாருங்க சைட்ல பட்டிருக்கா, அப்ப அது அங்கேயே ஒட்டி இருக்கும். அந்த எம்எல்ஏ எது கூட இன்க்ளூட் ஆகாது, இதுல வந்து இன்க்ளூட் ஆகாது. ஸோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து என்ன பண்ணுங்க, இந்த சொல்யூஷன் லைட்டா டிப் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவோம், டப்புன்னு அடிச்சிங்கன்னா சைட்ல எல்லாம் படும். இந்த மாதிரி சைட்ல எல்லாம் படக்கூடாது. இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், சைட்ல படக்கூடாது.
அதெல்லாம் என்ன பண்ணுவோம், இப்படி சைடில் இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு டைரக்டா அந்த கேவுல பொருள் வந்து எப்பயே இருக்குங்க போனிக்கு பார்த்துட்டு உங்களை மாதிரி எப்படி இன்னொரு மாதிரி பாருங்க. இப்படிதான் ஓப்பன் பண்றேன், ஸ்லோவா ஓப்பன் பண்றேன். கான்ஸ்டன்ட் சேக்கிங் இருக்கணும், சேக் பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஸ்பீடா இருந்தா ஸ்லோ பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம ஷேக் பண்ணாம விட்டோம்னா அது வந்துடும், கலர் வந்த மாதிரி தெரியும். சரியா? ஷேக் பண்ணி நம்ம டிஸ்அப்பியர் ஆகும். இந்த பிரச்சனை கேவலம் என்ன பண்ணுது, டிஸ்அப்பியர் ஆகும். அதுதான் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும், எல்லோ கலரா ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும், எல்லோ கலரா ஆரம்பிக்கும். நம்ம ஸ்டார்டிங்ல எடுத்த சொல்லிட்டோட கலருக்கும் இப்ப கலருக்குமே பாருங்க கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுதா? கூட ஆட் பண்ணிக்கணும், ஒவ்வொரு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் செய்யறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அடுத்து பழக என்ன ஈஸியா இருக்கும். கை எடுக்கவே கூடாது. நம்ம கண்ணு எங்கதான் இருக்கணும்னா கையோ ரீடிங் எல்லாம் பார்க்க கூடாது, பியூரிட்ட பார்க்கவே கூடாது. எங்கதான் இருக்கும் நம்ம கண்ணு, எண்டு பாயிண்ட் வந்துருச்சா, அப்பியரன்ஸா பெர்மனன்ட் ஃபெயில் பிங்க் கலர் வந்துருச்சா அப்படிங்கிறத கண்ணு இருக்கணும். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து பியூரிட்ட கையில எடுத்து ரீடிங் செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னுமே வரல. இந்த மாதிரி லைட் கலர் ரொம்ப டார்க் ஆகும். வந்ததுக்கு அப்புறம் இதை வச்சு என்ன பண்ணணும், இப்போ சைடுலாம் ஒட்டி இருக்கா அதெல்லாம் வரக்கூடாது. சரியா? வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எங்க இருக்கு, இங்க 20 இருக்கு. இப்போ 20 கீழே தான் இருக்கு. எத்தனை இருக்கு, 20.45 இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரீடிங்கை நோட் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு இடம் நான் செஞ்சு பார்த்தாலே என்ன வந்துச்சு, 20.5 தான் வந்துச்சு. அதே தான் இந்த டைம் வந்திருக்கு. என்ன வந்து 20.5. ஸோ இந்த ரீடிங்கை நம்ம நோட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், கால்குலேஷன் போடணும். புரிஞ்சா?